எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். 2016 21 வரைக்கும் இது போன்ற ஒரு சம்பவங்கள், அதாவது டாஸ்மாகில் 10 ரூபாய்க்கு கீழே கூடுதலாக வசூலிக்கப்பட்ட அது சம்பந்தமான புகார்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது 7540. இப்போ போன அதிமுக ஆட்சியில் 10 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக வசூலிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது 8666. இது கடந்த அதிமுக ஆட்சியில். வசூல் பண்ண அபராத தொகை ஏறத்தாழ 14 கோடி ரூபா அந்த ஆட்சியில் வசூல் பண்ணியிருக்காங்க. அபராத தொகைகள் இந்த மாதிரி கூடுதல் விலைக்கு விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அபராத தொகையை வசூலிச்சிருக்காங்க. 2021 பிறகு திமுக ஆட்சியில் இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே தொடுக்கப்பட்ட விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை 18,253. 18,253 விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்ட புகார்கள். அதேபோல் 10 ரூபாய்க்கு மேலே 2356 இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 8,51,00,000 ரூபாய் அவர்களிடமிருந்து அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் இப்போ இந்த 5 வருஷத்தில் இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால், கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது போன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றது. அப்போ இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி 10 ரூபாய் பழனிசாமி என்று அழைக்கப்படலாம். நான் யதார்த்தமாக சொல்கிறேன்.